பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். அன்பானவர்களே, கடந்த ஒரு 8 நாட்களாக தானியேலினுடைய லட்சணங்கள், அவருடைய குணங்களை குறித்து நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த நாள் அந்த தானியேலுடைய முடிவான ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். தானியேல் ஆண்டவருக்கு எப்பொழுதுமே பிரியமாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் செய்து பரிசுத்தமாய் வாழ்ந்தான். நம்முடைய வாழ்க்கையில் நான் எதையுமே பிரியப்படுத்தக்கூடாது, ஆண்டவரை மாத்திரம் பிரியப்படுத்தணும்னு சொல்லி ஜெபத்தில் அதிகமாய் தரித்திருந்தான். அந்த நேரத்தில் எப்பொழுதுமே கர்த்தரை மகிமைப்படுத்தி சோத்தரித்து துதித்து கொண்டிருந்தான். ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த திருவசனத்தை ஆழமாக படித்து ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்தான். உபவாசம், ஜெபம், தேவனுக்கு எல்லாவற்றிலும் தானியேல் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யணும் சொல்லி அவருக்கு பிரியமான காரியத்தையே தானியேல் செய்து கொண்டிருந்தான். தானியேலுக்குள் அப்படி செய்யும் பொழுது அவனுக்குள்ளே விசேஷித்த ஆவி வந்ததாகவும், அந்த விசேஷித்த ஆவி மறுபடியும் அவனை எல்லா விதத்திலும் உண்மை உள்ளவனாய், உத்தமம் உள்ளவனாய், நேர்மை உள்ளவனாய் ஆண்டவர் நடத்த ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, அவன் எல்லாவற்றை சகோதர சிநேகம், உலகத்துக்கு ராஜாவுக்கும் சிநேகமாக இருந்தான். அவன் இருந்த மந்திரி சபைகளின் பிரியமாக இருந்தான். அது மாத்திரமல்ல, சகோதரர்கள் மத்தியிலும் அவன் பிரியமாக இருந்தான். ஒரு மனுஷனோ மனுஷியோ தானியேலை குற்றப்படுத்தாதபடிக்கு எப்பொழுதுமே ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணுமேன்னு சொல்லிக்கிட்டு அவனுடைய ஜீவி ஓடிக்கொண்டிருந்தது. அது மாத்திரம் இப்படி ஆண்டவருக்கு அவனுக்கு பிரியமானதை செய்தபடினாலே பரலோகம் பார்க்குமா பார்க்காதா? நிச்சயமாய் பார்க்கும். அவன் பரலோகம் பார்க்கும் பொழுது ஒரு நாள் இந்த தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அவன ஜெபம்னா அவ்வளவு பிரியம், அவ்வளவு ஆசை. ஏன்னா அந்த ஜெபத்தில் தேவனோடு உறவாடுகிற அனுபவம் அல்லவா? அவ்வளவு ஆசையாக இருக்கக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி நான் தானியேலுடைய அந்த குணங்களெல்லாம் உங்களோடு பேசினேன். இவ்வளவு குணங்கள் இருந்தபடினாலே அந்த பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. தானியேலை பார்த்து ஒரு சத்தம் கேட்கிறது. அது என்ன சத்தம் தெரியுமா? தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது சொல்லுகிறது, நீ மிகவும் பிரியமானவன். பாருங்க, என்னங்க ஆண்டவர் சொல்லுகிறார், தானியேலே நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. அதாவது நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? நீ மிகவும் எனக்கு பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே என்ன செய்தது? கட்டளை வெளிப்பட்டது. நீ தொடங்கின உடனே
நீ என்ன காரியத்துக்காக ஜெபிக்க போகிறாயோ அந்த ஜெபத்துக்கு நீ கட்டளை வெளிப்பட்டு விட்டது. ஏன்னு சொன்னால் அந்த பிரியமானுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறேன், அந்த பிரியமானுடைய ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். மிகவும் பிரியமானவன், கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுது சொல்லுகிற வார்த்தையை கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பிவிட்டு தானியேலோடு பேச ஆரம்பித்தார். நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டு விட்டது என்று சொல்லி ஆண்டவர் அந்த பிரியத்தை குறித்து அவர் பேசுகிறதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இன்னும் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே, பாருங்கள் தூதன் சொல்லுகிறான், இதோ அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். யாரால் அனுப்பப்பட்டு வந்தேன்? தேவனால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன். தேவனால் அனுப்பப்பட்டு தேவன் கொடுத்த வார்த்தை தான் தூதன் சொல்ல முடியும். அவன் தேவன் கொடுத்த வார்த்தையை தேவனால் அனுப்பப்பட்டு வந்தேன். அனுப்பப்பட்டு அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரிலே நீ கவனமாய் இருந்து காலூன்றி நில் என்றார். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்திலே சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். வேதம் சொல்கிறது, பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சங்கீதம் 2ஆம் சங்கீதத்திலே கடைசி 2 வசனத்திற்கு முன்பதாக சொல்கிறது. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இவன் செய்கிறான், நான் நடுக்கத்தோடு நான் எழுந்து நின்றேன் என் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, என் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு. அந்த சத்தம் கேட்டவுடனே என் பிரியமான புருஷனாகி தானியேலேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிவிட்டாரே, எவ்வளவு சந்தோஷம்! இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை பார்த்து ஆண்டவர் எனக்கு பிரியமான மகளே, எனக்கு பிரியமான மகனே என்று அவர் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? சொல்வதற்கு இந்த தானியேலை போல உண்மையான தகுதிகள் இருக்கிறதா? அதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே 19ஆம் வசனம் என்ன சொல்கிறது? பிரியமான புருஷனே நீ பயப்படாதே. பாருங்கள், தானியேலை பார்த்து மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசினார்? நீ மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி முதலாவது பேசினார். இரண்டாவது சொல்கிறார், ஓ பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று கர்த்தர் பேசினார். மூன்றாவது அவர் என்ன பேசுகிறார் தெரியுமா? பிரியமான புருஷனே. மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளை மறுபடியுமாய் அவர் சொல்லுகிறார், பிரியமானவனே என்று கர்த்தர் பேசுகிறார். அதே நேரத்தில் நீ பேர் சொல்லுகிறது, அருமையானவர்களே, எபிரேயர்
எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது 3-4 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கிற வேளையிலே 3, 4, 5, 6 வசனத்தை படித்து பார்க்கிற வேளையிலே என்ன சொல்கிறது? விசுவாசத்தினாலே நாம் உண்டாக்கப்பட்டதென்று இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலிகளிலும் மேன்மையான பலிகளை செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். பாருங்கள், நின்னுங்க. அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். யார் நீதிமான் என்று சாட்சி பெற்றான்? ஆபேல் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆண்டவருக்கு முதலிடம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் பேசினாரே. இந்த ஆபேல் ஆண்டவருக்கு அந்த முதல் தரத்தை, முதல் இடத்தை அவன் கொடுக்க ஆரம்பித்தான். கொடுக்க ஆரம்பித்த பொழுது அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அன்பானவர்களே, அங்கே தானியேல் பிரியமானவனே, பிரியமான புருஷனே என்று அவன் சாட்சி பெறுகிறான். இங்கே ஆபேலோ நீதிமான் என்று சாட்சி பெறுகிறான். சாட்சி பெற்றான். அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறான். இன்று அவன் பேசுகிறான். அந்த ஆபேல் மரித்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த ஆபேல் செய்த நல்ல காரியங்கள், ஆபேல் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்து நீதிமான் என்று அவன் பெயரை எடுத்து என்ன செய்தான் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் மரித்து போனான். அவன் மரித்ததற்கு பிறகும் இன்னைக்கும் ஆபேலை குறித்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆபேலை குறித்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்மை பார்த்து அவன் உத்தமனும் உண்மையும் சன்மார்க்கனும் நீதிமானும் என்று சொல்லி யோபை பார்த்து கர்த்தர் சொன்னாரே. இந்த ஆபேலை பார்த்து கர்த்தர் நீதிமான் என்று சொன்னாரே. அவனை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், தேவனே சாட்சி கொடுக்கிறார். அப்படித்தானே? அடுத்து சொல்லுகிறது 5ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுங்க? விசுவாசத்தினாலே இந்த ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே சாட்சி பெற்றான். சாட்சி பெற்றான். யாரு? ஏனோக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். இன்றும் ஏனோக்கு உயிரோடு இருக்கிறார். பல ஆயிரங்கள் ஆண்டுகள் ஆனாலும் இன்னைக்கும் ஏனோக்கு உயிரோடு இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான்? ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், அவன் தேவனோடு இருக்கிறான். தேவனோடு இருக்கிறான். ஏன்னு சொன்ன ஏனோக்குடைய ஜீவியத்தில் அவனுக்கு மனைவி இருந்தது, அவனுக்கு பிள்ளைகள் இருந்தது. இந்த ஏனோக்கு அவனுடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையிலே பிரியமானவனாயிருந்தான். இந்த ஜெப வாழ்க்கையில் அவன் பிரியமானவனா இருந்தபடினாலே அவன் ஜெபிக்க அமர்ந்திருக்கும் பொழுது, அவன் ஜெபிக்க வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிறார். இந்த ஏனோக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது
ஆண்டவர் அந்த ஜெபத்தோடு இணைந்து விடுகிறார். இப்படி பாருங்கள், ஆண்டவருடைய ஏனோக்கு இது தேவன். ஆனா ஏனோக்கு ஒரு இடத்தில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த ஜெபம் ஆழமாக போக 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 இந்த ஜெபம் ஆண்டவரோடு நெருங்க இங்கே சொல்லுகிறது, தூரமாயிருந்த ஆண்டவர் நெருங்கி ஏனோக்குடைய அருகாமையிலே வருகிறார். ஏனோக்குடைய அருகாமையிலே வரும்பொழுது தேவ பிரசன்னம் நிரம்புகிறது. தேவனுடைய மகிமை அந்த இடத்தை நிரப்பும். ஆண்டவர் நெருங்கும் பொழுது, ஒரு மனுஷனிடத்தில் நெருங்கும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? தேவ பிரசன்னம் நெருங்கும். அப்படியே நெருங்கி வருகிற வேளையிலே ஆண்டவர் தான் நெருங்கி வருகிறார். ஏனோக்கு ஜெபத்தில் நெருங்குகிறான். அவன் 300 வருஷங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறான். ஆண்டவரோடு உறவாடுகிறான். ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். அந்த உறவாடுதலை தேவ பிள்ளைகளை அவனோடு உறவாட வேண்டுமே. அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாமோடு ஏவாளோடு உறவாட வந்த ஆண்டவர் அந்த உறவை காணாதபடிக்கு இப்பொழுது ஏனோக்கோடு கர்த்தர் உறவாடுகிறார். அவர் உறவாடி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவன்கிட்ட நெருங்கி வந்து ஏனோக்குடைய முகத்தை பார்க்கிறார். ஏனோக்கும் தேவனுடைய முகத்தை பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏனோக்கே, உன்னை காணாமல் எனக்கு இருக்க முடியல. ஏனோக்கு சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்மை காணாமல் என்னால் இருக்க முடியல, எனக்கு இருக்க முடியல. ஏனோக்கு சொல்லுகிறான். அப்படியே சம்பாதிச்சு அந்த 2 பேரும் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்று செய், நீ ஜெபிக்க இருக்கும் பொழுது நான் உன்னை தேடி இருக்கிறேன். அதில் ஒன்று செய்வோமா, நான் இருக்கிற இடத்திலே நீ வந்துவிடு என்று சொல்லி இந்த ஏனோக்கை ஆண்டவர் செய்து விட்டா தெரியுமா? தூக்கி கொண்டு போய் விட்டா. அந்த ஏனோக்கு இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவன் மரணத்தை காணாதபடி உயிரோடு இருக்கிறான். அவன் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே இந்த ஏனோக்கு ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் சாட்சி பெற்றான். அப்போ ஆண்டவர் ஜெபத்தில் அவ்வளவு பிரியமானவர். தானியேலை பார்த்து, என் புருஷனாகிய தானியேலே, எனக்கு மிகவும் பிரியமான தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டு என்று சொல்லி பதில் கொடுத்த ஆண்டவர் இந்த ஏனோக்கை ஜெபத்தோடு உறவாடி என்ன செய்தார் தெரியுமா? இந்த ஏனோக்கை கர்த்தர் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொண்டார். அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதே அவன் சாட்சி பெற்றான். இந்த உலகத்திலே வாழுகிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை குறித்து பிரியமானவனே என்று சொல்ல முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். சொல்வதற்கு நாம் அவ்வளவு தகுதியாக இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? அதையும் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமானவனாய் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்தால், ஓ பிரியமான புருஷனே, பிரியமான மகளே, பிரியமான மகனே, நீ ஜெபிக்க தொடங்கின பொழுது உனக்கு கட்டளை நான் பதில் தருகிறேன். அந்த ஏனோக்கு ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார். அன்பு வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்கள் அருமை தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு நாள் மரணம் உண்டு. அந்த மரணத்துக்கு பிறகு பரலோகமா நரகமா? அது இந்த பூமியிலே வாழுகிற காலத்தில் நீ ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறாயா அல்லது உலகத்துக்கு நீ பிரியமாய் இருக்கிறாயா? சற்று சிந்தித்து பார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்.
ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பதில் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஏனோக்கு விசுவாசித்தான், ஆண்டவரோடு கூட இருக்கிறார். தானியேல் விசுவாசித்தான், பிரியமானவன் என்று பெயர் எடுத்தான். பிரியமானவன் என்று பெயர் எடுத்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 3 யோவான் அந்த 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 3 யோவான் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது? படியுங்கள். அந்த மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காய்வுக்கு எழுதுகிறதாவது. பிரியமான காய்வியா? பிரியமான காய்வுக்கு எழுதுகிறது. மூப்பனாகி நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற, சத்தியத்தை நேசிக்கிற காய்வை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பிரியமான காய்வே நான் உனக்கு எழுதுகிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிற இந்த 3ஆம் நிருபத்திலே அந்த காய்வுக்கு அவன் சொல்ற, பிரியமான காய்வே நீ சத்தியத்தின்படி வாழ்கிறாயே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறாயே. நீ ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவன் மாத்திரம்தான் பிரியமானவன். 2ஆம் வசனம் சொல்லு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவனுடைய வாழ்க்கை சுக வாழ்க்கை உண்டு. சாலமோனுடைய வாழ்க்கையிலே எங்கும் அவனுடைய வாழ்க்கை சுக வாழ்வு, சுக வாழ்வை கர்த்தர் கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, தானியேலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர், பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாகிறேன்னு சொல்லி அந்த பாபிலோன் தேசத்திலே கர்த்தர் மேன்மையாக உயர்த்தினார். பிரியமானவனை கர்த்தர் உயர்த்துவார். அவர் என்ன செய்வார்? எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலும் நீ வாழ்ந்து சுகமாயிருப்பாய். உன் அலங்கத்துக்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகம், உன் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம், சம்பாதிப்பதற்கான பலன், சுக ஆரோக்கியம் கர்த்தர் கொடுக்கிறார். பிரியமானவனுக்கு கர்த்தர் பிரியமான காரியத்தை கொடுப்பார். அதுதான் தரியனுடைய ராஜ்யபார காலத்திலும் பெத்சேனாகிய கோரோசுடைய ராஜ்யபார காலத்திலும் அந்த 80வது வயசிலே தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது போலவே ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தான். 16 வயதிலே 80வது வயதிலும் ஜெயமாய் இருந்தான். காரணம், பிரியமானவன் அவனுடைய ஆத்மா வாழும், சுக வாழ்க்கை உண்டாகும், சுக ஜீவியம் உண்டாகும் என்று நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அந்த 11ஆம் வசனம் சொல்கிறது, பிரியமானவனே பாருங்கள், தீமையானதை பின்பற்ற, அதாவது கர்த்தர் அந்த யோவான், இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் அந்த காய்வுக்கு அவன் எழுதும் பொழுது சொல்கிறான், பிரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவனோ தேவனை காண முடியவில்லை. பிரியமானவன் தேவனை காண்பான். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாதே. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன செய்யாதே, பின்பற்றாதே, பின்பற்ற வேண்டாம். அதனால என்ன சொல்லுகிறது, நன்மையானதை பின்பற்று. நீ நன்மையானதை பின்பற்றினால் நீ பிரியமானவன் என்று பெயர் எடுப்பாய். நீ தீமையானதை பின்பற்றினால் நீ தேவனை ஒருபோது காண முடியாது, தேவ சத்தம் கேட்க முடியாது. ஆனால் அந்த நன்மையை தானியேல் பின்பற்றினார்.
நன்மையை தானியேல் பின்பற்றினபடினாலே அந்த தானியேலை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? பிரியமான புருஷனே, எனக்கு பிரியமானவனே, எனக்கு மிகவும் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு என்று தேவன் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை சிரசிலே ஊற்றுகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் சிரசிலே ஊற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா? தானியேலை போல அது ஜெபத்திற்கானாலும், வேத வாசிப்புக்கானாலும், உபவாசத்திற்கானாலும் நீ முதலிடம் கொடுக்கிறாயா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியின் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். சந்தைக்கு போகிறீர்கள், ஒரு பொருளை வாங்குகிறீர்கள். ஒரு பொருளை வாங்கும் பொழுது அவன் எடை போடுகிறான். எடை போடுகிற வேளையில நான் பார்த்துட்டே இருப்போம். நம்முடைய அறியாம சொல்ல, ஒன்றை கூட போடுங்க, ஒன்றை கூட போடுங்கன்னு சொல்லுவோம். ஆனா நல்லவனா அவன் கேட்கிறானே சொல்லி ஒன்றை கூட்ட போட்டு தருவான். ஆனா அதே நேரத்தில் இவன் கேட்க போறான்னு சொல்லி அறிஞ்சு முதல்ல எடையை குறைச்சிக்கிட்டு ஒன்றை கூட்டி போட்டு தருவான். ஆனா சிலவன் கோபப்படுவான். நான் ஒன்று கேட்குறேன், நீ ஐயா ஒன்று போடுங்கன்னு சொன்னா சிலவங்க போட்டு தாரான், சிலவங்க கோவப்படுறான், அதில் எடையை குறைச்சிட்டு தாரான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்ப இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். நீ கேட்காமலே கர்த்தர் உனக்கு கூட கொடுப்பா, கூட கொடுப்பார். 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு பகிர்ந்து மீதியான துணிக்கைகள் எடுத்த தேவன் அல்லவா? உனக்கு நன்மை செய்ய மாட்டாரோ? அதனால நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். அந்த எபேசியர் 6:6 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? மனுஷனுக்கு பிரியமாயிருக்க, மனுஷனுக்கு நாம் பிரியமாயிருக்க கூடாது. அவன் யாருக்கு பிரியமா இருக்கணும்? போதும். நான் என்ன சொல்லுகிறது, அந்த 6ஆம் அதிகாரத்திலே அந்த 6ஆம் வசனத்திலே நமக்கு தெளிவா சொல்லுகிறது, மனுஷனுக்கு என்று. தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுக்கு பிரியமா இருக்க விரும்பர்களாக பார்வைக்கு ஊழிய செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனுஷனுக்கு நீங்கள் பிரியமா நாம் இருக்கிறோமா? அல்லது தேவனுக்கு பிரியமா இருக்கிறோமா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவருக்கு நாம் பிரியமானதை செய்வோம். ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, தானியேல் அந்த 16 வயதில் எடுத்த தீர்மானம் பரிசுத்தமாய் வாழுகிறதற்கும் ஒழுங்காய் செபித்ததற்கும் ஆண்டவரை ஒழுங்காய் சோத்தரித்ததும், அதே சமயத்தில் திருவசனத்தை அவன் ஆராய்ந்து பார்த்ததையும், உபவாசம் பண்ணதையும், விசேஷித்த ஆவியை பெற்றதையும், உண்மை உள்ளவனாய் காணப்பட்டது போல, சகோதர சிநேகத்தில் உள்ளவனாய் காணப்பட்டது போல இவ்வளவு காரியம் அவன் செய்தபடினாலே எனக்கு பிரியமான புருஷனே என்று சொல்லி கர்த்தர் கேட்டார். கண்களை மூடி செபிப்போமா? கண்களை மூடி செபிப்போமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, அந்த தானியேலுடைய நல்ல குணத்தை எங்களுக்கு போதிப்பீராக. இந்த ஆவியினுடைய கனிகளை, தானியேலுக்குள்ள இந்த ஆவியின் கனிகள் 9 இருந்தது. அதுபோல தாவீதுடைய குணங்கள் 9 மிகவும் பிரியமாயிருந்தது. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.